பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக இந்த நாள்லையும் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு அருமையான டாப்பிக்கை நம்ம படிக்க போகிறோம். பாருங்க, இன்னைக்கு என்னுடைய டாபிக் என்னன்னா, இரும்பு மிதக்குமா? இரும்பு எங்கேயாவது மிதந்து மேலே வருமா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கண்டிப்பாக மிதக்கும். சூப்பர் நேச்சுரலாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கும். கர்த்தருடைய காரியங்கள் எப்படி நடக்குது, அவருடைய பிரமாணங்களே ரொம்ப வித்தியாசம். பாருங்க, மனுஷங்க முடியாது அப்படிங்கிறது கர்த்தர் செஞ்சு முடிப்பார். டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்கிற காரியங்களை ஆண்டவர் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். பாருங்க, இதை நம்ம பழைய ஏற்பாட்டில் 2 உதாரணங்களின் மூலமாக இந்த சத்தியத்தை எளிதாக விளங்கி கொள்ளுவோம். பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, இதன் மூலம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை ஃபாலோ பண்ணணும். பாருங்க, நம்ம போய் இரும்பை தூக்கி தண்ணியில் போட்டுட்டு இப்போ மிதந்து வரணும், இப்போ மேலே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. இதன் மூலம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் செய்தாங்க. அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். நான் சொல்கிற இன்சிடெண்ட் முதல் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் வேதத்தை எடுத்து படிக்கும்போது தான் வேதத்தின் மகத்துவங்கள் உங்களுக்கு விளங்கும். பாருங்க, படிக்காமல் சும்மா நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது புரியாது. நீங்கள் வேதத்தை எடுத்து நான் சொல்கிற காரியங்களை படிக்கிற காரியங்களை வேதத்தோடு வைத்து பார்க்கும் பொழுது தான் உங்களோடு கூட அவர் பேசுகிறது உங்களால் விளங்கி கொள்ள முடியும். அதனால் வேதத்தை எடுத்து நீங்கள் படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அடுத்தது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. 2வது வசனம், நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை விட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றார். பாருங்க, இந்த எலிசாவோட சேர்ந்து இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, அதனால நாங்கள் எங்களுக்கு தனியாக வீடுகளை கட்டணும், நீங்கள் எங்களோடு கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவரும் இவங்களோடு கூட போகிறாரு. பாருங்க, 3வது வசனம், அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருக்கு வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். 4வது வசனம், எல்லாரும் ஒன்னா போறாங்க. யோர்தான் நதி கிட்ட வரும்போது சொல்றாங்க, நம்ம எல்லாரும் மரங்களை வெட்டுவோம், இந்த வீடுகளை கட்டுறதுக்கு மரங்களை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி மரங்களை வெட்ட தொடங்குறாங்க. 5வது வசனம் பாருங்க, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். அதுல ஒருத்தன் பாருங்க, யார்ட்டையோ கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறான் ஒரு கோடாரிய. அது இவன் ஓங்கி மரத்தை வெட்டும் போது கோடாரி என்ன செஞ்சிருச்சு, தண்ணியில விழுந்துருச்சு. அது தண்ணிக்குள்ள ஓடுற தண்ணியில, அது யோர்தான் எப்பொழுதும் தண்ணி கரை புரண்டு ஓடும். பாருங்க, அந்த தண்ணிக்குள்ள கோடாரி விழுந்துருச்சு. எங்கன்னு போய் எடுக்க முடியும்? அதுவும் கடன் வாங்கிட்டு வந்த கோடாரி எப்படி இருக்கும்னு பாருங்க. அவன் கூவி இருக்கிறான், கத்தி இருக்கிறான், ஐயோ அது இரவலா கடனா வாங்கிட்டு வந்தது, இப்படி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் கத்தி இருக்கிறான். பாருங்க, அப்போ எலிசா தீர்க்கதரிசி பாக்குறாரு, இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆவியானவர் எப்படி ஆலோசனைகளை கொடுக்குறாருன்னு பாருங்க. ஒரு மரத்தினுடைய கொம்பை வெட்டி, பாருங்க 6வது வசனம், தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். மரத்தின் ஒரு கொம்பை வெட்டி அவன் காட்டின இடத்துல அந்த கொம்பை போடுறாங்க. போட்ட உடனே அந்த கோடாரியானது அழகா மேலே வந்துடுது. பாருங்க, அவன் சொன்ன இடத்துல அங்க இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் காட்டுறான். காட்டின உடனே தீர்க்கதரிசி அந்த இடத்துல அந்த மரக்கொம்பை வெட்டி போடும்போது அந்த கோடாரியானது அழகாய் மிதந்து வந்தது. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நம்ம ஆழமா கற்றுக்கொள்ளணும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாய் அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது
நிச்சயமாகவே இரும்பு மிதக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நடக்காம இருக்கிற காரியங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமைய நாம் அறிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம கடந்த நாள்ல பார்த்தோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் சொல்லி. செங்கடல் முன்னாடி நின்னுட்டு மோசே கர்த்தரிடத்துல போய் முறையிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஜனங்கள் இப்படி பண்றாங்களே, நான் என்ன ஆண்டவரே செய்யறதுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் எங்கிட்ட முறையிட்டு இருக்க? நீ உன் கையை நீட்டு, உன் கையில என்ன இருக்கு, உன் கையில இருக்கிற கோலை நீட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல செங்கடல் பிளக்குது. பாருங்க, அற்புதம், அடையாளம். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். பாருங்க, இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இல்லாதபடி நம்ம செயல்ல செய்கிறவர்களா இருக்கணும். பாருங்க, அப்ப இந்த இடத்துல இரும்பு மிதக்கும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவர் மேல வைத்த அந்த நம்பிக்கையில, விசுவாசத்துல அந்த கொம்பை வெட்டி போடுகிறார். பாருங்க, மோசே எப்படி செங்கடலுக்கு முன்னாடி கோலை நீட்டினாரோ அந்த மாதிரி இவர் கொம்பை தூக்கி போடுறாரு. போட்ட உடனே இரும்பு மேல வருது. விசுவாசம் பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்ம விசுவாசத்துல கர்த்தருடைய பேரை சொல்லி, அவருடைய நாமத்தை சொல்லி எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் அது வாய்க்கும். பாருங்க, நடக்காம இருக்கிற கடினமான காரியங்கள்னு நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். அவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அதுதான் வார்த்தை சொல்லுகிறது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். அவருடைய ஆவியினால, அவருடைய நாமத்தினால நிச்சயமாய் நடக்கும். நான் ஒரு சில காரியங்களை எழுதி வச்சேன். பாருங்க, இதை நிச்சயமாய் கர்த்தர் எப்படியெல்லாம் செய்வார் அப்படின்னா, இரும்பு மிதக்கிறதுக்கு அடையாளம் என்னென்னு பாருங்க. நீங்க ஒருவேளை போதகர்களா இருந்தா, சபையில நீங்க நேசித்திருந்த ஜனங்கள் ஒருவேளை போயிருந்தாங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, இரும்பை மிதக்க பண்ணின தேவன் எங்க சபையிலிருந்து போன ஆத்துமாக்கள் திரும்பி வரணும்னு நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் திரும்பி வருவார்கள். இன்னொரு காரியத்தை இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண ரெக்கார்டிங்க்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, மூழ்கி போன நகைகள் எல்லாம் மீட்டெடுக்கப்படும் சொல்லுன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ரெக்கார்டிங்க்கு நின்றுட்டு இருக்கேன், அப்போ ஆண்டவர் சொல்ற காரியம் அதை உடனே எல்லாம் எழுதி வச்சேன். பாருங்க, மூழ்கி போன நகைகள் நீங்க மீட்டு எடுப்பீங்க. பாருங்க, பிரிந்து போன உறவுகள் உங்களோட வந்து சேரும். உங்க வீட்டு விட்டு போன பிள்ளைகள் எல்லாரும் திரும்பி வருவார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது. பாருங்க, எனக்கு இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் சொல்லும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. உறவுகள்லாம் திரும்ப வரும், உங்க பிள்ளைகள்லாம் திரும்ப வந்து உங்களோட சேருவாங்க. என் பையன் என்னை விட்டுட்டு தூர தேசத்துல போய் உட்கார்ந்துருக்கானே, நான் தனிமையில இருக்கனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இரும்பை மிதக்க பண்ணின தேவன் உங்க பிள்ளைகளை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார் இயேசுவின் நாமத்தினால. மூழ்கி போன கடன்கள், மூழ்கி போன பொருட்கள் எல்லாம் மேல வரும். மீட்டெடுப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். அவரை நீங்க விசுவாசிங்க, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. இந்த வார்த்தைகளை வச்சு ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். பாருங்க, நீங்க மொட்டை மரமா இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கிற காரியங்கள் நடக்கும். இந்த யோர்தான்ல எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு. யோர்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் போகும் பொழுது யோர்தான் தண்ணியில அவங்க உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனாங்க. கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணார், இந்த யோர்தானை மேல இருந்து ஓடி வர்ற தண்ணி குவிந்து போகும்படியாக செய்தார். எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். உங்களோட வாழ்க்கையிலயோ வர அற்புதங்களை செய்ய ரெடியா இருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நான் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையிலயோ எவ்வளோ காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ வாரங்களோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த காரியம் நடக்கும், இது எப்ப ஆண்டவரே நடக்கும், இது எப்ப ஆண்டவரே நடக்கும்னு அநேக காரியங்களை அவர் இடத்துல வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் நல்லவர். பிரியமானவர்களே, அவர்னால கூடாத காரியம், நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். அவரை நம்புங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கிற மூழ்கி போன இரும்புகளை எல்லாம் அவர் மிதக்க வைக்கிற தேவனாயிருக்கிறார்.
அவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். கல்வாரி சிலுவையில் அவருடைய உயிரையே கொடுத்த தேவன். பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துல வந்து மரிக்கிறக்காக கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க. அவர் செய்து வைத்த வெற்றியை ஒவ்வொரு நாளும் தியானிங்க. நிச்சயமா நீங்களும் வெற்றியில நடப்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.